வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது முழங்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகுத்தண்டு வட வலி அத்தனையுமே நிவாரணம். அதோட எலும்பு தேய்மானம், இரத்த சுத்திகரிப்பு, இரத்த குறைபாடு, இது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான மருத்துவம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம முதல்ல ஜவ்வரிசி ஒரு 100 கிராம், எள்ளு 100 கிராம், கருப்புளுந்து 200 கிராம், இதெல்லாம் போட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துருங்க. நல்லா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு பிறகு அதை ஒன்றா சேர்த்து ஒரு பவுலில் கொட்டிடுங்க. ஒரு பிளேட்டில் கொட்டி ஆரம்பிங்க. பவுலில் கொட்ட வேணாம், பிளேட்டில் கொட்டி ஆரம்பிங்க. அதோட ஏலக்காய் ஒரு 10-15 ஏலக்காய் அதில் போட்டுக்குங்க. அந்த வாசம் பிடிக்கலன்னா வேணாம், இல்லைன்னா ஏலக்காய் போட்டுக்குங்க. பிறகு பார்லி அரிசி இருக்குங்களா, கடையில் விற்கும், 100-50 இருக்கும். அதில் ஒரு 50 வாங்கி இதில் கலந்துக்குங்க. இல்லை 100 போட்டாலும் தப்பு இல்லை, கலந்துக்குங்க. கலந்து அதை லைட்டாக சூடு காட்டி மட்டும் எடுங்க. இதை நம்ம இந்த 4யுமே போட்டு மிக்சியில் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. நல்லா பவுடராக அடிச்சிருங்க. அடித்த பிறகு அதை எடுத்து ஆற விட்டுருங்க. ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. ஆற வச்சு அதை ஒரு பவுல், ஒரு நல்ல கண்ணாடி பாட்டிலோ இல்லை உங்களுக்கு எது ஸ்டோர் பண்ண விருப்பம் இருக்கோ அந்த பாட்டிலை எடுத்து மூடி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா இதை சுக்கு பொடி இதெல்லாம் எடுத்து எல்லாமே எடுத்து சுக்கு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா அதையும் சேர்த்து கலந்துருங்க. ஏன்னா பாதி பேர்த்து உளுந்து சேர்த்துட்டோம்னா அதனால் வாய் உளுந்தால் இருக்கும். அதுக்காக அதை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்ட பிறகு இதை நீங்கள் பாலில் குடிக்க பிடிச்சாலும் பாலில் போட்டு கொதிக்க வச்சு சர்க்கரை போடக்கூடாது. முன்னாடி நாட்டு சர்க்கரையோ நீங்கள் எந்த இதுவுமே போடக்கூடாது. இதில் வெள்ளை சர்க்கரை போடவே கூடாது. நாட்டு சர்க்கரையோ பனங்கருப்பட்டியோ எதுனாலுமே நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு அதை ஒரு கொதி விட்ருங்க. நல்லா கொதித்து வந்தோடனே அதை எடுத்து வச்சு ஒரு டம்ளரில் ஊற்றி அதில் தான் சர்க்கரை போடணும். நாட்டு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ 2ல் ஏதோ ஒன்று போட்டு நல்லா கலந்து அதை குடிங்க. காலையில் வெறும் வயிற்றுல குடிங்க. குடித்தா எப்படியாப்பட்ட மூட்டு வலி, கை கால் வலி, குடைச்சல், இது நம்ம தேய்மானம், எலும்பு தேய்மானம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே சரியாகும். இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே உடம்பு நல்லா எள்ளு கால்சியம் சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்குது, அயன் சத்து எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் போட்டு சாப்பிடையிலேயே உங்கள் முகமே பளபளன்னு வரும். அவ்வளோ நல்லா ரத்தமும் நல்லா பிடிக்கும். சாப்பிட்டு பார்க்குறீங்களா? பாருங்கள், வலிங்கிறத பட்டா பறந்துடும். தினம் ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு தெரியும். டீ காப்பியை தவிர்த்துருங்க. இதை சாப்பிட்டுட்டே வாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.